நான் பத்திரப்பதிவு பண்ணி பட்டா வாங்கின இடத்துக்கு இப்போ பட்டா காணாம போயிடுச்சா அப்படின்னா காணாம போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகும். எப்படி போகும் அப்படின்னா, இது இந்த மனைகள் 2 சென்ட் 2 சென்ட்னு போட்டிருப்பாங்க. சில பேர் அதில் 2 பிளாட்டாக வாங்கி பாதி பாதியாக கூட பிரித்து வச்சுருப்பாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இது வாங்கியிருப்பாங்க. வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா எஃப்எம்பி எல்லாம் வந்திருக்கும். திடீர்னு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்டா சர்வே நம்பர் இல்லாமல் போகும். போட்டோம் அப்படின்னா அது இல்லாமல் கூட போகும். இல்லை அந்த பட்டா நம்பர் புல எண், அதாவது பட்டா நம்பர் காணாமல் போயிட்டு சிலது சர்வே நம்பரை வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வேற பேரில் மாறி கூட இருக்கும். இப்படிலாம் எப்படி நடக்குது? இது சாத்தியமா, முடியுமா அப்படின்னா, நூதன முறையில் அபகரிக்கணும், நிலத்தை அபகரிக்கணும், அடுத்தவங்க இடத்த அடையணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பக்கத்து நிலத்துல சும்மா இருந்த நிலத்தை யாரோ ஒருத்தர் வாங்கியிருக்கலாம் இல்லையா, அவங்க இந்த நிலத்துல நிறைய சப்டிவிஷன் இருக்குன்னு சொல்லி அதை ஒன்றா மாற்ற நினச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பாதையில் ஏதாவது பொது பாதை வழி இல்லாமல் இருந்து அதில் ஏதாவது பிரச்சனை வரதை இது மூலமாக தடுக்க, அதாவது தடுக்க மீன்ஸ் அந்த பாதையை உருவாக்க நினச்சிருக்கலாம். இப்பெல்லாம் பண்ணுறது சரியா, குற்றம் இல்லையானா கண்டிப்பாக குற்றம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, தனித்தனியாக வழங்கப்பட்ட பட்டா செல்லாமல் போயிடும். ஏன்னா இன்வேலிட் ஆகியிருக்கும். தனி பிளாட் உரிமையாளர்களின் உரிமை அங்கே பதிவிலிருந்து காணாமல் போயிருக்கும். அதனால் உட்பிரிவுகள் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது எஃப்எம்பி இல்லாமல் காணாமல் போயிடும். ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட பிளாட்டுகள் மற்றும் பாதை பகுதிகள் கூட ஒரே தொகுதியாக மாற்றி இருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கு. உரிமையாளர்களுக்கு தெரியாமல் கிளப்பிங் செய்து பின்னர் வேறு நபரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். இதுதான் நிலத்தை ஆட்டைய போடுறதுங்கிறது. இது திட்டமிட்ட நில அபகரிப்பு. அரசு பதிவுகளை மாற்றி சொத்து உரிமையை அழைக்கும் நடவடிக்கை. அழிச்சிருவாங்க. அது எப்படி அழிப்பாங்க அப்படின்னா, கிளப்பிங் பண்ணும்போது இப்போ 298 16 காணாமல் போயிருக்கோம். 298 9A காணாமல் போயிருக்கோம். ஏன்னா அதை தூக்கி வேற ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு பேரில், அதாவது 19 298 19ன்னு கொடுத்துருக்கலாம். கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதற்காக ரெவென்யூ ரெக்கார்டு, எஃப்எம்பி, ஆன்லைன் மியூட்டேஷன் என்ட்ரி மற்றும் டேட்டா பேஸ் பதிவுகள் இதெல்லாம் சட்டவிரோதமாக மாற்றிருப்பாங்க. அப்போ இதுக்கு தீர்வே இல்லையான்னா கண்டிப்பாக தீர்வு இருக்குது. அதுக்கான எவிடன்ஸை நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வில்லங்க சான்றை ஒரு 30 வருஷத்துக்கு ரெடி பண்ணணும். ஆன்லைனில் லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட சர்வே நம்பர் போட்டு இன்வேலிட் வரதை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கணும். பட்டா நம்பர் போட்டால் இன்வேலிட் வரதை ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இதுக்கான தண்டனைகள் என்னென்ன, எப்படி நம்ம மனு கொடுக்கணும், எப்படி நம்ம சட்டம் மூலமாக இதை அணுகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.